அமலாக்கத்துறை தங்கள் மீது கை வைத்து விடுமோ என்ற அச்சத்தில் பிரதமரின் காலில் வாரிசு அமைச்சர் விழுந்ததாகவும் இது சந்தர்ப்பவாத அரசியல் எனவும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெறவுள்ள எஸ்டிபிஐ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக திருப்பூரில் இருந்து இஸ்லாமிய மக்கள் உள்ளிட்ட ஏராளமானோரை பொள்ளாச்சி ஜெயராமன் மதுரைக்கு வழி அனுப்பி வைத்தார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்காலத்தில் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் திமுகவின் சாயம் வெளுக்கும் என்றும், பொய்யான வாக்குறுதிகளை கூறி வாக்கு பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் சிறுபான்மையின மக்களை ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அமலாக்கத்துறை தங்கள் மீது கை வைத்து விடுமோ என்ற அச்சத்தில் பிரதமரின் காலில் வாரிசு அமைச்சர் விழுந்ததாகவும் இது சந்தர்ப்பவாத அரசியல் என்றும் கூறியுள்ளார். மேலும் பொங்கல் பரிசுத் தொகையை நிர்வாகத்திறனற்ற பொம்மை முதல்வர் பாகுபாட்டுடன் வழங்குவதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை எங்கே தங்கள் மேலே கை வைத்து விடுமோ என்று அச்சப்பட்டு உடனடியாக டெல்லிக்கு சென்று பிரதமர் மோடியினுடைய கால்களில் விழுந்து எப்படியாவது தங்களை காப்பாற்றிக் கொள்ள, தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காகத்தான் இந்த திடீர் முயற்சி. இது அந்தர்பல்ட்டி. எடப்பாடியார் 2500 ரூபா கொடுத்தப்போ கடைகள்லாம் 6 மாதம் மூடி இருந்தது. ஜிஎஸ்டி வரி வருவாய் இல்லை, பல வருவாய் இல்லை, பத்திரப்பதிவு வருவாய் இல்லை, போக்குவரத்து துறையில் வருவாய் இல்லாத காலத்தில் கூட 2500 ரூபாய் ஏழை மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமத்துவம் உண்டாக வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் என்றெல்லாம் வழங்கினார். அப்போது மு.க. ஸ்டாலின் 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னார். இப்போது வெறும் 1000 மட்டும் வழங்கியிருக்கிறார். அதையும் பாகுபாடுபடுத்தி கொடுக்க இருக்கிறார். ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது.